ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாம் த நூப்ஸ்டர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி சிமுலேட்டர் 3D கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்ட்ரோ முடிச்சு வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு யோர் நியூ பிஸ்னஸ். உங்கள் புது பிஸ்னஸ்க்கு நான் வர வைக்கிறேன் அப்படின்றாங்க. யூ கேம் டு த பிக் சிட்டி வித் அ டெலிஷியஸ் கேக் தட் யுவர் பிலவ்ட் கிராண்ட் மதர் கேவ் யூ ஃபார் த ஜர்னி. It's time to start your business and sell these delicacies. Open your own cafe, sell better and better dessert, brew coffee and arrange the most beautiful place in the area. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் பெரிய நகரத்துக்கு வந்திருக்கீங்க உங்கள் சுவையான கேக்கோடு சேர்ந்து. அது மட்டும் இல்லை, உங்கள் பாட்டிமா பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னியை இந்த ஜேர்னி என்ன தமிழில் ஜேர்னி என்ன சொல்லுவாங்க தெரியல, இந்த ஜேர்னியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது உங்கள் பிஸ்னஸையும் அப்புறம் சுவையான பொருட்களையும் விற்க இதுதான் சரியான நேரம். இப்போ நீங்கள் உங்கள் கடையை ஓப்பன் பண்ணுங்கள், அதாவது திறங்க. அதுக்கப்புறம் விற்கிறது அருமையாக செல் நீங்கள் பண்ணலாம். செல் பெட்டர் அண்ட் பெட்டர் டெசர்ட். உங்கள் டெசர்ட் அதாவது சாப்பாடுகளை அழகாக விற்கலாம். ப்ரூ காஃபி நீங்கள் விற்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பொருட்களை நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்த பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்த பார்த்திங்கன்னா அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, படிக்கும் போது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. சரியா, வாங்க கேம் ப்ளே ஆரம்பிச்சிடலாம். லுக் அரவுண்ட், யூஸ் ரைட் தம்பு, அப்புறம் மூவ் அரவுண்டா லெஃப்ட் தம்பு. தெரியும்டா போங்கடாடி. சரி, பைக்கு நல்லா இருக்குல்ல. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, கடைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம கடை. பார்த்திங்கன்னா அழகாக இருக்கா. எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும். அதாவது எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழகான ஒரு காஃபி ஷாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேக் இங்கே வச்சிடலாம். ஸோ எத்தனை பிளேட்டில் எத்தனை கேக்கு செட் பண்ண முடியும்னு தெரில. 1 வச்சாச்சு, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஏங்க 11 கேக் வைக்கலாங்க. ஒரு கேக் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். 10 கேக்கு தனியாக இருக்குது. சரி, இது குப்பையில் கொண்டு போட்டுடணும். ஓகே, குப்பையில் போட. ஏங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. கண்கொள்ளா காட்சி. சூரியனே நமஸ்காரம். சூரியத்துக்கு ஒரு வணக்கம். ஸோ ரொட்டேஷன்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகே சார், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, என்ன மேம் வந்துட்டு போயிட்டீங்க? நான் கடை க்ளோஸில் இருக்குங்க. சரி, இது ப்ரைஸு செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ப்ரைஸ் செட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஓகே, கம்மி பண்ணி வச்சிட்டோம். கம்மியாக வச்சுட்டு பிஸ்னஸ் ட்ரை பண்ணுவோம். அப்படி முன்னேறிச்சுன்னா மட்டும் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேண்ணா. ஸோ வாங்க மேடம், ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஸோ வாங்க, என்ன கேக் வேணும் சொல்லுங்க. இந்த மிஷின்லாம் இருக்குது, காஃபி மிஷின் இது. சரி, இதுக்கும் ப்ரைஸ் மாற்றி விட்டுருலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்மளும் கொஞ்சம் லாபம் வரணும்ல. மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே மேம், உங்களுக்கு என்ன வேணும்? பிரிங் அ கேக். ஓகே, இந்த கேக் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஓகே, எடுத்துக்கோங்க மேம். வேறு என்ன வேணும்? வேணாமா? சரி, சேஞ்ச் பார்த்தீங்கன்னா $101 மேம். தேங்க்யூ. மறுபடியும் வாங்க. ஓகே, சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ கேக்கா? ஓகே, வாங்க எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் தான் கேட்குறீங்களா? சரி, லீவ் பட்டன் கொடுத்துருங்க, சாரி. ஒரு பீஸ் தான் கேட்குறீங்க. ஓகே, $4.48 சார். மறுபடியும் வாங்க சார். ஓகே, உங்களுக்கு சார் என்ன சார் வேணும்? பிரிங் அ கேக். ஓகே, நாங்கள் வச்சுக்கோங்க. லீவ் ஆகிட்டு இருக்கு இது ஒன்று. ஓகே, $4.48 சார். இதான் சார் நாங்கள் புதுசாக ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ்னால் காஃபி பிஸ்னஸ் தான். ஓகே, பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 51 சென்ட் சார். ஓகே சார், உங்களுக்கு கேக்கு தான் வேணுமா? ஸோ எல்லோரும் கேக்கு எல்லாம் ஒரு கேக்காக கேட்குறீங்க. ஒரு 10-15 கேக் கேட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் காசு கிடைக்கும், எனக்கும் கொஞ்சம் லாபமாக இருக்கும். நானும் வாங்கி போடுவேன். சரி, $80 சென்ட்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே மேடம், உங்களுக்கு ஒரு கேக்கு. பியூட்டியாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு பாட்டு போடணுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாட்டு போட்டால் காப்பிரைட் யூடியூப்பில் கொடுத்துருவானுங்க. ஸோ அதனால் அடுத்த டே 2ல் பார்க்கலாம். உங்களை டே 1ல் இப்போதைக்கு சிம்பிளாக முடிக்க போகிறேன். ஓகே, பேலன்ஸ் 51 சென்ட். ஏன் சார் வரும்போது கோவமாக இருக்கீங்க? சரி, இதை எடுத்து ஒன்று கொடுப்போம். ஓகே, இதை சாப்பிட்டு ஃபன் பண்ணுங்கள் சார். நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம கடைக்கு வாங்க சார். எப்போவுமே இருக்கும் சார். ஆனால் பார்த்திங்கன்னா தட்டு மட்டும் காலி ஆகிட்டு இருக்குது சார். தட்டு காலி ஆச்சுன்னா அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் வந்துடுங்க சார். ஓகே மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? கேக்கா? ஓகே, கேக்கு.
கேக்கு நீங்கள் ஒரு பேக்கு சொல்ல மாட்டேன், அப்புறம் சப்பாத்து கழட்டி அடிப்பாங்க. ஓகே ப்ரோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக்கா? ஓகே, எல்லாம் கேஷு கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் கார்டு யூஸ் பண்ணால் எனக்கும் கால்குலேட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, மணி பார்த்தீங்கன்னா மணி 1 ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து யூஸ் த லேப்டாப் ஆர்டர். இப்போ நம்ம காஃபி ஆர்டர் பண்ணும் போலுக்கு. ஓகே, இங்கே இருக்குது. நம்ம வந்து ஆட் டு கார்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு 1 வாங்கிக்கலாம். அதுதான் 1 வாங்க தான் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நியூ டெலிவரி அரைவ்டு வந்துருச்சுங்க. சரி, என்னென்ன இருக்குது? க்ரோசைன் இருக்குது, சாக்லேட் ஐலண்ட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இப்போ நம்ம இது வாங்கிக்கலாம். இது என்னமோ வாங்கினேன், சரி ஞாபகம் இருக்குது. சரி, உங்களுக்கு இது வேணுமா மேடம்? சாரி மேடம், இதோட பார்த்திங்கன்னா கடைசி பீஸு. ஓகே, 4.48. சாரி மேடம், நம்மளுக்கு கேக் பார்த்தீங்கன்னா எல்லாம் காலி ஆச்சு, மன்னிச்சிருங்க. ஓகே, இது மூவ் பண்ண உங்களுக்கு. சரி, பிக்கப் த பாக்ஸ் வித் ப்ராடக்ட். ஓகே ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காஃபி தூள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வெயிட் பண்ணுறாங்கங்க. கேக் முடிச்சிருந்தாலும் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம கீழே இது கீழே இந்த ஷெல்ஃபில் தான் அடிக்கணும் நம்மளுக்கு. ஓகே, ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சாச்சு. இந்த குப்பையை அழகாக இங்கே வீசலாம். ஓகே, இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கேக் வாங்கியிருக்கேன். அதான் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் ஐலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு ப்ரைஸ் ஏற்றணும், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆர்டர் கேட்பாங்களே. ஓகே, 11 பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகுது. தொண்டை ரொம்ப கட்டிக்குது. சரி, குப்பி அப்படி தூக்கி பார்க்க விட்ற வேண்டியதான். ஓகே ஓகே, ஹோல் டு ரிமூவ். ஓகே, யூ கேன். எப்படிங்க காஃபி போடுறது? ஐயோ, எங்கே அந்த பேக்கெட் வர மாட்டேதுங்க. சரி, ப்ரைஸ் வந்து ஓகே, இது ப்ரைஸு. யாராவது சொல்லித்தாங்க, என் காஃபி போட தெரியாதியா? ஐயோ அக்கா 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 போதக்கா. காஃபி போட தெரில எனக்கு. பிரிங்க கேக். இந்தாங்க, கேக்கு மட்டும் தான் தர முடியும், காஃபி தெரில. ஏங்க மேக் காஃபின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்குங்க. அடா கடவுளே, இதை தெரியாமல் நானும் பயந்துக்கிட்டுங்க. சரி சார், $9.06 சார். சார் ரொம்ப ஸ்லிப்பாக வாயி. மேடம், மனசு மாதிரி வந்துட்டிங்க மேடம். ரொம்ப பெருமையாக இருக்கே காஃபினுமா. ஓகே, என்னங்க இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேக்கெட் காஃபியா? ஏங்க, நாளைக்கு நான் போலீஸ் கேஸில் வராமல் இருந்தால் பரவாயில்லைங்க. ஏன்னா ஒரு பேக்கெட் காஃபி வருது. இங்கே பாருங்க சார், போலீஸ் சார் யாராக வந்தாங்கன்னா, சார் தெரியாது சார், விட்டுரு சார், நான் கொலை பண்ணல சார் அப்படின்னு சொல்லிடுங்க. நல்லாக்காரங்க இங்கே பாரு, நல்லாக்காரன் ஃபுல்லாக காஃபி 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 காஃபிட்டு. பிரிங்க கேக். இந்தாங்க கேக்கு, நீங்கள் ஒரு பேக்கு. சரி, 90. ஓகே ஓகே மேம். பியூட்டி மேம்னு வேணாம், பியூட்டின்னு கூப்பிட்றேன். பியூட்டி டார்லிங், நாங்கள் கேட்குறோமா டார்லிங்? இன்னும் வச்சுக்கோங்க, ஃப்ரீயாகவே காசு தான், ஃப்ரீ தான். என்னங்க 10 சென்ட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி சார், உங்களுக்கு ஒரு கேக்கா சார்? ஏன் சார் ஒரு கேக் வாங்குங்க, 2 கேக் வாங்குங்க சார். பை 1 get 1 ஃப்ரீ சார் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஒன்லி கேர்ள்ஸுக்கு மட்டும். சும்மா சொன்னேன். ஸோ ஓகே ப்ரோ, உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ? பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. காஃபியா? எங்க காஃபி பேக்கெட் முடிய போதுங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 65 சென்ட் ப்ரோ. மேடம், உங்களுக்கு வேணும் மேடம் காஃபியா? காஃபி தீர்ந்து போச்சுங்க மேடம், இதோட கடைசி மேடம். நீங்களும் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிட்டிங்களா மேடம்? பட்டன் இல்லையா? சரி ஓகே, கேக்கா? ஓகே, 3 பீஸ் கேக்கு தாங்க இருக்குது. ஓகே, தேங்க்யூ மேடம். 25 சென்ட் பேலன்ஸ் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா 5 கொடுப்போம்மா வேணாம். 5 காசு போனால் கூட நம்ம காசுங்க அது. சரி, மறுபடியும் ஒரு கேக் எடுத்து கொடுத்துருவோம். இந்தாங்க மேடம். நான் உங்களை நிறைய வாட்டி பேக்கு திட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேக் வாங்க வந்திருக்கீங்க. என்ன மனசாட்சின்னு தெரில. நான் நல்ல மனசு உங்களுக்கு. நான் திட்டி கூட உங்கள் மனசு வலிக்கல போலக்கு. அப்போ நீங்கள் ஒரு கல் மனுஷி. சரி சார், உங்களுக்கு கேக்கா சார்? இருந்தாங்க சார். ஏன் அந்த மேடத்தை பாரு, நான் திட்டி அனுப்ப பேக்கு. இப்போ கிளம்பிட்டீங்களா? கேக்கு முடிஞ்சு. பேக்கு சரி, பார்த்தீங்கன்னா கேக்கு முடிஞ்சு. மறுபடியும் ஆர்டர் பண்ணோம். காசு பார்த்தீங்கன்னா $128 இருக்குது. நைஸ். என்ன வாங்கலாம்? கேக் வாங்கினோம். இந்த பைக் ஓட்ட முடியலங்க. வாவ், பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். நான் பிஸ்னஸ் பண்ண வந்தால் கேர்ள்ஸ் சைட் அடிக்க வந்தானே. போகிற சிங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி, குப்பையில் போடும். எங்கே
கேஸ் நான் சும்மா தான் ஃபன் பண்ணேன், நான் சீரியஸாலாம் பேசலை, அது சும்மா ஃபன்னுக்கு தான் வந்து கேர்ள்ஸ் ஜெல்லூடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி நான் சிங்கிள் இல்லை, மொரட்டு சிங்கிள். சரி, அந்த கேக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஓகே ஓகே, எல்லாம் கடைக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க, மணி 10 மணிக்கு கடை க்ளோஸ் ஆகிரும். எல்லாம் வாங்க, குப்பையை அங்கே கொண்டு போட்டுற வேண்டியதான். என் வீட்டு குப்பைன்னு சொல்லி வேறு ஆள் குப்பைன்னு சொல்ல வேண்டியதான். சரி மேடம், பேக்கு மேடம், இனிமேல் உங்கள் பேர் பேக்கு மேடம். காய்ஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த பேக்கு மேடம் பேரை வந்து கமெண்ட் அடிங்க பார்ப்போம். சொல்லலாம், கமெண்டில் போடுங்க, பேக்கு மேடம் வாழ்க, பேக்கு மேடம் வாழ்க அப்படின்னுங்க. ஏன்னா இனிமேல் அவங்க பேர் பேக்கு மேடம். சரி, இந்த காஃபி இது பேக்கெட்லாம் இங்கே வச்சிரும் ஷெல்ஃபில் வச்சிட்டு எங்கள் கடை மூட போகுது. ஈஸும் அப்படி அந்த கடையில் என் வீட்டு குப்பை இல்லை, இது அவன் வீட்டு குப்பை. நைட் ஆக போது வெளிச்சமாக இருக்குங்க, அது என்ன இதுன்னு தெரில. சரி சார், உங்களுக்கு காஃபியா சார்? என்ன சார் ஸ்டார்டிங்கில் இந்த காஃபி கேட்குறீங்க? அப்புறம் ஒரு கேக்கு. ஓகே இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. ஓகே $9.6 சார். தேங்க்யூ சார், கம் அகைன் சார். ஓகே உங்களுக்கு மேடம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கு, அதுக்கப்புறம் ஒரு காஃபியா? என்ன மேடம் சும்மா கடைக்கு வரீங்க? வாங்குறீங்கன்னா ஒரு 10 லாரி கேக் வாங்கிட்டு போங்க மேடம், சிம்பிளு. வரவே மாட்டேங்க கடைக்கு. ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தொண்டை சொல்லினால பேச முடியல சரியா. ஆனால் நான் பேசுகிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் நல்லா வீடியோ நல்லாயிருக்கு ப்ரோ, உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா டே 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த கேக்கு முடியாதனால இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ ஃபினிஷ் பண்ணி எப்படி சொல்கிறது, நம்ம அந்த கேக்கை விற்காட்டியும் அந்த கேக் கெட்டு போயிடாது. சரி, நம்ம கடை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், இந்த கேம் பிளே பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா டே 1 வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ டே 2 வேணும்னா மறக்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லை, அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா சிமுலேட்டர் கேம் வராது, வேறு கேம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஒரே கேம்ஸ் போட்டிருந்தா சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ வித்தியாசமான கண்டென்ட் வந்து போடலான்னு இருக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதோட நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பை பாய்.